சாம்பார் சாதத்துக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாம். 3/4 கப் ரைஸு, 1/4 கப் துவரப்பருப்பு, இது ரெண்டும் 1 hour ஊற வச்சுருக்கேன். இது ஊற வச்சதுனால பருப்பு குவான்டிட்டி ஜாஸ்தியாக தெரியுது, ஆனால் 1/4 கப்பு தான் எடுத்திருக்கேன். ஒரு 8 சின்ன வெங்காயம் இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதில் 4 வெஜிடபிள்ஸ் எடுத்திருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் கேரட்டு, 2 கத்திரிக்காய், ஒரு சின்ன உருளைக்கிழங்கு, ஒரு சின்ன பீஸு பூசணிக்காய். இது நம்ம கட் பண்ணி வைக்கணும். நெக்ஸ்ட்டு ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். இதை ஊற வச்சு கரைச்சி வைக்கணும். 2 டேபிள் ஸ்பூன் நெய், 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், இது ரெண்டும் நம்ம கலந்து எடுக்க போகிறோம். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை நறுக்கி வச்சுருக்கேன். 1/4 ஸ்பூன் கடுகு. இந்த 2 பிளேட்லேயும் இருக்கிறது நம்ம வறுத்து அரைக்க போகிறோம். இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள். இது நீங்கள் மல்லியாவே கூட எடுத்து வறுத்து அரைச்சிக்கலாம். இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் 5 வரமிளகாவும் எடுத்திருக்கேன். இதில் பாதி வறுத்து அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம், பாதி தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணணும். மிளகா நீங்கள் உங்கள் காரத்துக்கேற்ப எடுத்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய். ஃபஸ்ட்டு ஒரு பேனை சூடு பண்ணிக்கோங்க. அதில் 3 டீஸ்பூன் எண்ணெய், எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடலைப்பருப்பும் வெந்தயத்தையும் போட்டுக்கோங்க. அது கொஞ்சம் கலர் மாறினதும் நம்ம எடுத்து வச்சிருக்க வரமிளகாவை சேர்த்திக்கலாம். 4-5 கருவேப்பிலை இதோட சேர்த்திக்கோங்க. இதை ஒரு நிமிஷம் வதக்கிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற பெருங்காயத்தை இதோட சேர்த்து போகிறோம். இப்போ இதோட நம்ம எடுத்து வச்சிருக்கிற தேங்காவை சேர்த்திக்கலாம். தேங்காவை சேர்த்திட்டு அதோட ஈரப்பதம் போகிற வரைக்கும் அதை வறுத்துக்கணும். இப்போ தேங்காவோட ஈரப்பதம்லாம் போயிடுச்சு. இப்போ இதோட இந்த மல்லித்தூளை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை இப்போ எடுத்துட்டு ஆறுனதுக்கப்புறம் அரைச்சி பேஸ்ட் பண்ணிக்கலாம். அது ரெடி ஆயிடுச்சு. அது ஆறுறதுக்குள்ளே நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசி, பருப்பு, காய்கறியெல்லாம் வேக வச்சிடலாம். அதுக்கு குக்கரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு இதில் அரிசியும் பருப்பையும் போட்டு 3 கப் தண்ணி சேர்த்திருக்கேன். 3/4 கப்பு ரைஸுக்கும் 1/4 கப்பு பருப்புக்கும் 3 கப்பு தண்ணி. இதோட இந்த எடுத்து வச்சுருந்த காயெல்லாம் வெட்டி ஒரு பிளேட்டில் போட்டு எடுத்திருக்கேன். இதை இதுக்கு மேலே மூடி மாதிரி போட்டு வச்சுக்கலாம். இது ரெண்டும் ஒன்றா வெந்துடும். இப்போ இதை மூடி வச்சு ஒரு 4 விசில் விடலாம். இப்போ அரிசி பருப்பையும் வேக வச்சு எடுத்தாச்சு, காய்கறியும் அதோட வெந்துருச்சு. வறுத்து வச்சுருந்த மசாலாவையும் அரைச்சி ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு கடாய் சூடு பண்ணிக்கலாம். அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதோட 1 டேபிள் ஸ்பூன் நெய் இப்போ சேர்த்துட்டு இன்னொரு டேபிள் ஸ்பூன் லாஸ்ட்டாக இறக்கும்போது சேர்த்துக்கலாம். அது காஞ்சதும் கடுகு ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் நம்ம வெட்டி வச்சிருக்கிற சின்ன வெங்காயத்தோட சேர்த்துக்கலாம். அதோட கருவேப்பிலையும் வரமிளகாவும் இதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போது வெங்காயம் இப்போ நல்லா வதங்கிருச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம இந்த புளி தண்ணியை ஊற்றிடலாம். இதை சேர்த்துட்டு இப்போ அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை இதோட சேர்த்துக்கலாம். இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இதில் இப்போ வேக வச்ச காய்கறியும் சேர்த்துக்கலாம். இது நல்லா ஒரு தடவை கிளறிட்டு இது கொதி வந்ததும் நம்ம வேக வச்சிருக்க அரிசியும் பருப்பையும் அந்த மாதிரி குழச்சி இதோட சேர்த்துக்கலாம்.
இதை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறிட்டு இந்த கொத்தமல்லி தழையை இப்போ சேர்த்துக்கலாம். கடைசியாக ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். சுட சுட சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்கள் ரெசிபீஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.